ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு நம்ம வந்துட்டு தாலி செயின் வாங்கின வீடியோ, அதாவது இந்த சைடு தான் முகப்பு இருக்குது, தாலி செயின் வாங்கின வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த விலாகில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அதுக்கான ஆன்சர் தான் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் உங்கள் தச்சு. ஆமாம், அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே என்னது போகலாம். ஹாய் கைஸ், ஹாய் கைஸ், நான் உங்க கிட்டு கிட்டு சட்டை போடாமல் இருக்கிறதுனால பாதி காட்டுறேன். ஹாய் கைஸ், ஹாய் கைஸ், நான் உங்க கிட்டு ஹாய் கைஸ் சொல்லியாச்சு, அப்புறம் சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டான்டா. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போட்டு அன்றைக்கே வந்து கிச்சு கிளம்பி வந்துட்டான். அந்த டைம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு தாலி செயின் போடணும் போல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் காசு வந்து, அதாவது நம்ம இவ்வளோ தாலி செயின் எடுக்கிற வரையும் காசு கம்மியாக தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட. அப்போ வந்துட்டு நான் பேசிகிட்டு தான், அப்போ தான் என்னை கடன்னு தான் வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இங்கே வாணியம்பாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஆன்ட்டி கிட்டலாம் பேசியிருக்கப்போ, ஆன்ட்டி இது மாதிரி கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், தாலி செயின் எடுத்துடலாம் ஆன்ட்டி. அப்போ 2 பவுனுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தது. பிளான் பண்ணி 2 பவுனுக்கு எடுத்துடலாம் ஆண்டி அப்படின்னு சொன்னப்போ, அப்போ எடுக்கிறேன், நல்லா எடு, நான் கொஞ்சம் காசு தரேன், போட்டு எடுத்துக்கோ, நீ வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மௌனம் இருக்குது. ஐயோ மௌனம் இருக்குது, நம்ம 2 நாளில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிட்டோன்னா, இங்கேருந்து நான் கிளம்பி நாகப்பட்டினம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, நாகப்பட்டினத்தில் மௌனம் எல்லாமே முடிச்சுட்டேன். அத்தைக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி தாலி செயின் வாங்க போகிறேன், அன்னிக்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, வாணியம்பாடியில் போய் எடு தாலி செயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நாள், அதனால் இங்கே வந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கும் எதுக்கும் ஒரு டைம் நாகப்பட்டினத்துலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகப்பட்டினத்தில் கடையிலையும் போய் எல்லா கடையிலையுமே போய் பார்த்தேன். ஒரு 3 கடை என்னமோ பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து அதோட அந்த வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியா இல்லை சேதார செய்கூலி வந்துட்டு அதிகமாக போட்டிருந்தாங்க. எனக்கு அங்கேக்கும் இங்கேக்குமே ஒரு 20,000 25,000 டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ நான் பார்த்து சரி வாணியம்பாடியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாணியம்பாடிக்கு நான் வந்து மௌனம் கிளாஸ்லாம் முடிஞ்சு அடுத்த 2 நாளில் என்னமோ நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். இங்கே கிளம்பி வந்தப்போ பௌர்ணமி அன்னைக்கே போய் வாங்கலாம், அன்னைக்கே வாங்கி தாலி பிரித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு அன்னைக்கு முத நாளே பருவம் வந்துருச்சு. நாள் பருவம் வந்தோடனே சரி அன்னைக்கே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஆன்ட்டியும் போயிட்டு செயின் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி, ஏன்னா அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா தேய்ம்பரை வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கேயே வந்துட்டு தாலி அந்த இது பண்ணி போட்டாச்சு. அதாவது பிரித்து போடுவோம்ல தாலி கோர்த்து, அதாவது தாலி வந்துட்டு பெருசாக நான் வேறு கயிறில் எதுவுமே மாற்றலாம். ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், ஏற்கனவே நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்துட்டு அந்த கயிறு பிடிச்சிருந்துச்சு, அது எதனாலலாம் எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஒரு கயிறு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இதிலேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது பார்த்தா அது பிரிக்கவும் எனக்கு ஈஸியாக வந்துச்சு. அந்த முடிச்சு கழட்டுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்படி நசுங்கி போய் நஞ்சு போய் அப்படிலாம் இல்லாமல் இப்படியே நான் கையை வச்சு இப்படி பிக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரித்து வந்துருச்சு. அதனால நான் அபிக்கிட்ட அப்படியே கரெக்டாக அவுத்து கொடுத்தோன்னே அபியும் வந்துட்டு அதை ஈஸியாக போட்டு அந்த பவுன் செயினில் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் கீழே டேக் பண்ணுறேன். அந்த எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஃபஸ்ட்டு 2 பவுன் எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் ஃபோன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எடுக்காம அடங்காதது. அதுக்கப்புறம் நகைக்கடையில் போய் எல்லாமே பார்த்தோம். 2 பவுனுக்கு எடுக்கலாம், அப்புறம் 3 பவுனுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 கிராம் என்னமோ பார்த்தோமா. அதோட கொஞ்சம் இது கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுங்க அப்படின்னு சொன்னப்போ 27.5 கிராமுக்கு என்னமோ வந்துச்சு. 28 கிராம் 27 இல்லை
ஆமாம் 27,800க்கு ஒரு செயின் இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த செயின் தான் இந்த செயின். இந்த பால் வச்ச செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. அப்போ அந்த வளையம் கீழே போட்டிருந்தாங்களா, அந்த வளையத்தை கழட்டி அங்கேயே கொடுத்தாச்சு. கழட்டி கொடுத்துட்டு இந்த செயின் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இதோட மொத்த கிராம் என்ன, அந்த வளையத்தை கழட்டினதுக்கப்புறம், அதாவது இங்கே இப்படி போட்டிருப்போல ஒரு வளையம், அந்த போட்டிருந்த வளையத்தை வந்துட்டு எடுத்துட்டோம். அங்கேயே கொடுத்துட்டோம். ஏன்னா அது வேஸ்ட்டு. நான் எப்படியும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது காணாதான் போட்டுருவேன். ஏன்னா நிறையா விஷயம் வந்துட்டு வீட்டில் ஏதாவது திருகாணி இதெல்லாம் காணா போனதெல்லாம், அதாவது தோடு காணா போயிரு, திருகாணிலாம் இருக்குல்ல, அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய பிட்டெல்லாம் காணா போயிடும். இந்த மோதிரம் உடஞ்சது வச்சுருந்தேன்னாக்கா அதெல்லாம் காணா போயிருமா, எந்த டப்பாவில் போட்டு வைக்கிறோம் எந்த பர்ஸில் போட்டு வைக்கிறோம் தெரியாது, அதெல்லாம் காணா போயிடும். அதனால நான் என்ன செஞ்சேன்னா அதை கழட்டி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு நம்ம இது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கினப்ப 27,550 இருந்துச்சு கரெக்டாக. அந்த வெயிட் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பர்சன்டேஜ் ஏதோ சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்சி எல்லாமே போட்டு அந்த செயினுக்கு எத்தனை பர்சன்டேஜா 6% என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5.5 சம்திங், எனக்கு தெரியல, நான் சரியாக ஞாபகம் இல்லை. அப்படிதான் எல்லாமே பேசி வாங்கினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,24,000 சம்திங். ஆமாம் 4,24,000 24,000 சொச்சம் சொன்னாங்க. அது கம்மி பண்ணி, அதாவது நிறையா சொன்னாங்க, அப்படி கம்மி பண்ணி 4,24,000 இந்த செயின் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு இங்கேயே கோத்து போடணும்ல, அதனால வந்துட்டு இங்கேயே நம்ம வந்துட்டு கோத்தும். இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருது. அதனால நம்ம வந்துட்டு அதனால தான் நம்ம இங்கேயே கோத்து போட்டோம். இப்போ நம்ம அங்கேயே வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கேயே போட்டிருப்போம். ஸோ இங்கே வர வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்துட்டு இங்கேயே அன்றைக்கி நல்ல நாளும் இருந்துச்சு. கோத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போன வீடியோஸ் அதெல்லாமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பாப்பாக்காக, நான் அபிக்காக வேண்டியிருந்தது, ஃபஸ்ட்டே வேண்டியிருந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு அன்றைக்கேவும் வெயிட்டு எடைக்கு எடை அந்த விஷயம்லாம் பண்ணி முடிச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 27,550 கிராமு. அதுக்கப்புறம் என்னது என்னமோ சொல்லணும்னு நினச்சினே, தெரியல, ஞாபகம் வரவில்லை. ஸோ வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.